ஐயோ, மணி 6 ஆயிடுச்சா? எந்திரிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் பண்ணிட்டோமே இன்னைக்கு. இனி வாச தெளிச்சு கோலம் போட்டு சமையல் எல்லாம் முடிக்கணும். சரி சரி, கடகடன்னு போய் வாச தெளிச்சு கோலம் போட்டு சமையலை தொடங்கிடலாம். அப்பதான் அவர் தோட்டத்துக்கு போறதுக்குள்ள சாப்பாடு ஆகும். கோலம் போட்டாச்சு. மருமக நல்லா அழகா கோலம் போடுவா. கலர் பொடியெல்லாம் போட்டு. நமக்கு அந்த மாதிரி எல்லாம் போட தெரியாது. நமக்கு இப்படித்தான், ஏதோ ஒரு இலைய வரைஞ்சி ஒரு பூவை வரைஞ்சா கோலமாச்சு. சரி போதும். ஐயோ அத்தை, என்னத்தை நீங்க கோலம் போட்டுட்டு இருக்கீங்க? நான் எந்திரிச்சு வந்து போடுவேன்ல அத்தை. நீங்க எதுக்கு இந்த பனியில உட்காந்து கோலம் போட்டுட்டு இருக்கீங்க? அட இருக்கட்டும் மடி, இதுல என்ன இருக்கு? பனியும் காத்து இதெல்லாம் என்னைய ஒன்றும் செய்யாது. என்ன நீ வர்றதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் எல்லா வேலையும் நான் தானே பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ நீ வந்துட்டா நான் என்ன எந்த வேலையும் செய்யாம கால் மேல கால் போட்டுட்டு உட்காரணுமாக்கும்? அப்படி இல்ல அத்தை, நான் வர்றதுக்கு முன்னாலதான் எல்லா வேலையும் நீங்க ஒத்தையில பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. இப்பதான் எல்லாம் செய்யறதுக்கு நான் வந்துட்டேன்ல. உங்களுக்கு வயசாகுது இல்ல அத்தை. இப்படி ஓடி ஆடி வேலை செஞ்சு உடம்புக்கு எதுவும் வந்துருச்சுன்னா என்னத்த பண்றது? நீங்க போய் பேசாம ரெஸ்ட் எடுங்க. எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன். உன்னை இந்த வீட்டில் எல்லா வேலையும் பார்க்க வச்சுட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் முடியாது முடி. இனி இந்த வீட்டில் எல்லா வேலையும் நான் தான் பார்ப்பேன். நீ கூட மாட ஏதாவது ஒத்தாசை பண்ணா மட்டும் போதும். புரிஞ்சுதா? ஐயோ என்னத்த நீங்க? என்னம்மா, எனக்கு ஒரு மவ இருந்தால் இப்படி தான் எல்லா வேலையும் செய்ய வச்சு நான் பார்த்துக்கிட்டு இருப்பேனா? இல்லைல்ல, அதே மாதிரி எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ எனக்கு கூட நின்று ஏதாவது ஒத்தாசை பண்ணி கொடுத்தா மட்டும் போதும். சரியா? நட உள்ள. ஐயோ சரிங்கத்த. அத்தை எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க. அத்தை நம்ம மேல கோவப்படும் போதெல்லாம் இவங்க குணம் என்ன இப்படி இருக்குன்னு நினைச்சோம். ஆனா இவங்களுக்கு இவ்வளோ தங்கமான குணம் இருக்குன்னு இப்பதான் தெரியுது. அதான் யாருக்கிட்டையும் மனசு விட்டு பேசாம அவங்க குணம் என்னங்கிறத நம்ம முடிவு பண்ணக்கூடாது. அவங்க கிட்ட நல்லபடியா பேசி புரிஞ்சுக்கிட்டாதான் தெரியும் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு. சரி சரி, அத்தை எல்லா வேலையும் செய்யறேன்னு சொன்னதுனால நம்ம அவங்கள எல்லா வேலையும் செய்யவும் விட்டுறக்கூடாது. கூட போய் நின்று எல்லா உதவியும் பண்ணி கொடுக்கணும். அமுதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கம்மா அமுதா. அடடே, கோலம்லாம் அழகா போட்டிருக்கியே. சின்ன பொண்ணுக்கா, கோலம் நான் போட்டதில்ல, என் மாமியார் போட்டது. என்னது, உன் மாமியார் போட்டதா? ஆமாக்கா, நான் காலையில எந்திரிச்சு வாசத்தை வச்சு கோலம் போடலான்னு வந்தேன். அதுக்குள்ள என் அத்தையே கோலம் போட்டிருக்காங்க. நீ கொடுத்து வச்சவ. உன் மாமியார் நீ எந்திரிக்கிறதுக்கு முன்னாலேயே எந்திரிச்சு வாச தெளிச்சு கோலமெல்லாம் போடுறாங்க. ஆனால் என் மாமியார் இருக்குதே, நான் எந்திரிச்சு வேலை செய்யட்டும்னு எவ்வளோ நேரம் ஆனாலும் தூங்குற மாதிரியே நடிச்சுக்கிட்டு கிடக்கும். அட உண்மைதாம்மா அமுதா. இங்கே பாரு, உன் மாமியார் மாதிரி ஒரு மாமியார் வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னதும் நீ எவ்வளோ பதறி போன. உன் மாமியார் உனக்காக என்னெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் என் வீட்டில் அப்படி என் மாமியார் கிளவி எப்போ என்னையும் என் புருஷனையும் பிரிக்கலாம், எப்போ எனக்கு வேலை வைக்கலாம், எப்போ என்னை வீட்டை விட்டு துரத்தலாம், இதே தான் அந்த கிளவி. உன் மாமியார் வீட்டை விட்டு போன மாதிரி என் மாமியார் என்னைக்காவது போய் தொலையாதான்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன் சின்ன பொண்ணுக்கா அப்படியெல்லாம் சொல்றீங்க? அட உண்மைதாமா அமுதா, அந்த கிளவியை பற்றி உனக்கு தெரியாது. அடியே சின்ன பொண்ணே. எத்தே ஏண்டி, பாலை வாங்கிட்டு வாடின்னு அனுப்பி வச்சா இவ்வளவு நேரம் இங்கே நின்று கதை விட்டுக்கிட்டு இருக்கியா? ஐயோ இல்லத்தே, பாலை தான் வாங்கிக்கிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ அமுதாவை பார்த்தப்ப சும்மா நின்று பேசிக்கிட்டு இருந்தே. எத்தே, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இங்கே பாருங்க, அமுதாவோட மாமியார் வாசல்ல கோலமெல்லாம் போட்டிருக்காங்க. நீங்கள் என்னைக்காவது எனக்காக எந்திரிச்சு கோலமெல்லாம் போட்டிருக்கீங்களா அத்தே? இப்போ என்ன உனக்கு? கோலம் போடணும் அவ்வளோதானே? ஆமத்தே, எனக்காக நீங்கள் ஒரே ஒரு நாளாவது நேரத்தில் எந்திரிச்சு வாச தெளிச்சு கோலம் போட்டு கடைக்கு போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து சூடாக காப்பி போட்டு இந்தா சின்ன பொண்ணுன்னு கொண்டு வந்து கொடுத்தா நான் எவ்வளோ சந்தோஷப்படுவேன் தெரியுமாத்தே? ஓஹோ அப்படியா? சரி, அப்ப இன்னைக்கு கோலம் போடுறேன், இன்னொரு நாளைக்கு காப்பி போடுறேன். என்ன, சரியா? சரி அத்தே, நீங்கள் ஒன்னொன்னா செஞ்சாலும் சரிதான். இன்னைக்கு கோலம் போடுங்க, இன்னொரு நாளைக்கு காப்பியை பார்த்துக்குவோம். சரி, கொஞ்சம் இங்கிட்டு வா, கோலம் போடுறேன். எங்கிட்டத்தே? இங்கிட்டாத்தே, வந்துட்டே. இங்க கோலம் போட போறீங்க? நம்ம வீட்டில் போய் போட்டா போதத்தே. இல்ல மருமவளே, முதல்ல இங்க கொஞ்சம் போட்டுக்கிறேன், அப்புறமா வீட்டுக்கு போய் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஓஹோ, இங்க போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து போடுறேங்கிறீங்களா? சரிங்கத்தே, போடுங்கத்தே. கொஞ்சம் கண்ணு மூடு மருமவளே, கோலம் போட்டதுக்கு அப்புறம் நீ பார்த்தா போதும்.
ஓ சர்ப்ரைஸ் அத்தே. சரி இருங்க, கண்ணை முடிக்கிறேன். மூடிட்டு அத்தே, இப்போ போடுங்க. இரு போடுறேன். கோலமா போடணும் உனக்கு கோலம், இரு. என்னத்தே போட்டுட்டீங்களா? போட்டுட்டு மருமவளே, எங்க கண்ணை தர. ஐயோ அத்தே. என்னடி, கோலம் போட்டது போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் போடவா? ஐயோ வேணத்தே, கண்ணெல்லாம் எரியுதத்தே. ஒழுங்கா வீட்டுக்கு நட. சரியத்தே, நான் போயிடுறேன். கோலம் போடணுமாம்ல, கோலம் இனி கேப்பா கோலம் போடுன்னு. ஐயோ கடவுளே, சின்ன பொண்ணாக்க அவங்க மாமியாருக்கும் சரியா தான் இருக்கு. பொண்டாட்டி என்னடி மாமனை காப்பியோட வந்து எழுப்பு வேணும் பார்த்தா இங்க நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்க? ஐயோ எங்க மன்னிச்சிருங்க, சின்ன பொண்ணாக்காவும் அவங்க மாமியாரும் பண்ண கூத்த பார்த்து சிரிச்சுக்கிட்டே நின்னுட்டேன். அது சரி, மாமனா அது யாரு? ஏய் என்னடி இப்படி கேக்குற? நான் தானடி உன் மாமன். நீங்க மாமனெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீங்க ஏன் புருஷன். அடி கிறுக்கு பொண்டாட்டி, புருஷனை தாடி எங்க ஊர்ல மாமான்னு சொல்லுவாங்க. அப்படியா? புருஷனை மாமானா சொல்லுவாங்க? அட ஆமாண்டி பொண்டாட்டி, உனக்கு இது கூடவா தெரியாது? புருஷனை எல்லாரும் மாமா மாமான்னு ஆசையா கூப்பிடுவாங்க. மாமா மாமான்னு கூப்பிடுறத கேக்குறதுக்கே எவ்வளவு சுகமா இருக்கும் தெரியுமா? நீ தான் எப்ப பார்த்தாலும் என்னங்க நொன்னங்கன்னு இருக்க. ஓஹோ, முன்னாடி எல்லாம் நான் என்னங்கன்னு கூப்பிடுறதே அவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க. இப்போ நான் உங்களை என்னங்கன்னு கூப்பிடுறது உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? ஏய் கேவலம்னு சொல்லலடி பொண்டாட்டி, மாமான்னு கூப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். போங்க, நான் கூப்பிட மாட்டேன்ப்பா. பொண்டாட்டி ஒரே ஒரு தடவை மாமான்னு கூப்பிடுடி. ஐயோ நான் கூப்பிட மாட்டேன், மாமான்னு கூப்பிட என்னமோ மாதிரி இருக்கு. சரி மாமான்னு கூப்பிட கஷ்டமா இருந்தா கதிர் மாமான்னு கூப்பிடு. ஐயோ, புருஷனை பேர் சொல்லி கூப்பிடுறதா? அதெல்லாம் முடியாதுப்பா. அட என்னடி பொண்டாட்டி நீ மாமானும் கூப்பிட மாட்டேங்கிற, கதிர் மாமானும் கூப்பிட மாட்டேங்கிற. நான் எவ்வளவு ஆசையா கேக்குறேன். ஐயோ, இப்ப என்ன உங்களுக்கு? உங்களை மாமான்னு கூப்பிடணும் அவ்வளவுதானே? மாமா போதுமா? ஏய் நில்லுடி. அஞ்சலி அக்கா ப்ளீஸ்க்கா, நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மனசார விரும்புறோம். நீ தான் எப்படியாவது எங்க காதலுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏய், உங்க ரெண்டு பேருக்கு என்ன லூசா பிடிச்சிருக்கு? வீட்ல எல்லாருமா சேர்ந்து உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பேசி நிச்சயம் பண்ணியிருந்தோம். அப்ப ரெண்டு பேரும் என்னமோ பிரச்சனையை பண்ணி கல்யாணத்தை நிறுத்திட்டு இப்ப திரும்ப வந்து நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் விரும்புறோம், கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்ற. என்ன கல்யாணம்னு உங்க ரெண்டு பேத்துக்கும் விளையாட்டா போச்சா? வேணும் போது பண்றதுக்கும் வேண்டாம் போது நிறுத்துறதுக்கும். ஐயோ அக்கா, அந்த கதையெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. இப்ப நாங்க ரெண்டு பேரும் விரும்புறோம். இப்ப இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணி திரும்ப கல்யாணத்துக்கு எல்லாரையும் சம்மதிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு. என் கையில திரும்ப எப்படி எல்லாரும் சம்மதிப்பாங்க? அத்தையை கூட நான் எப்படியாவது பேசி சம்மதிக்க வச்சிருவேன். ஆனா அப்பா இருக்கிற கோவத்துல என்ன ஆனாலும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டாரு. அது மட்டும் இல்லாம உங்களை நம்பி நான் வீட்டுல பேசினா கடைசியில நீங்க ஏதாவது காரணம் சொல்லி பிரிஞ்சிருவீங்க. அப்புறம் கடைசியில எல்லாரும் என்னதானே கேள்வி கேட்பாங்க. அண்ணி அன்னைக்கு அந்த பிரச்சனை நடந்ததுக்கு காரணம் நான் தான். அன்னைக்கு கையில கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அம்மாவுக்காக தான் நான் அந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். அதனால தான் நீ அவ்வளோ பிரச்சனையும். ஆனா இப்போ நான் கையில மனசார விரும்புறேன். நீ இனி என்ன ஆனாலும் சரி, நான் கல்யாணம்னு ஒன்று பண்ணிக்கிட்டா அது கையில தான் பண்ணிக்குவேன். நீங்க தான் நீ எப்படியாவது எங்க கல்யாணத்துக்கு உதவி பண்ணணும். ஆமாக்கா ப்ளீஸ்க்கா, இந்த விஷயத்துல உன்னால மட்டும்தான் எங்களுக்கு உதவி பண்ண முடியும். நீ தான் எப்படியாவது அத்தை கிட்டயும் அப்பா கிட்டயும் பேசி திரும்பவும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும். சரி, ரெண்டு பேரும் இவ்வளவு தூரம் சொல்றதுனால உங்க ரெண்டு பேரையும் நம்பி நான் அத்தை கிட்டயும் அப்பா கிட்டயும் பேசுறேன். ஆனா ஒண்ணு, திரும்பவும் ரெண்டு பேரும் ஏதாவது பிரச்சனை அது இதுன்னு இந்த கல்யாணம் வேண்டான்னு ஏதாவது சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன்.
ஐயோ அஞ்சலிக்கா, இனி அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்கக்கா. நீ பேசுறேன்னு சொன்னதே போதும். கையில நீ சரியான கேள்வி. பார்க்குக்கு வாக்கா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லும் போதே நான் நினைச்சேன் ஏதாவது வில்லங்கமான விஷயமா தான் இருக்கும்னு. சரி சரி, 2 பேரும் கவலைப்படாம இருங்க. வீட்ல பேசி எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம். சரி, இப்ப வீட்டுக்கு போலாமா? அக்கா, நீ முகில கூட்டிட்டு முன்னால போக்கா, நான் பின்னாலே வந்துடுறேன். சரி சரி, வாடா முகில, வீட்டுக்கு போலாம். கையில சீக்கிரமா வந்து சேருடி. சரிக்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க தான் உங்க கதிர்வேல் அமுதவள்ளி. உங்க குடும்பத்துல எங்களையும் ஒருத்தவங்களா நினைச்சு எங்களுக்கு நீங்க கொடுக்குற அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க போடுற அந்த ஒரு லைக் இன்னும் நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்க்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நம்ம வீடியோவை பார்த்து கமெண்ட் பண்ற எல்லாருமே என்னோட அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி தான். உங்க கமெண்ட்டை வந்து ஒரு நாளைக்கு யாராவது ஒருத்தர் கமெண்ட் நான் பார்க்கலனாலும் ஏன்டா அவங்க கமெண்ட் பண்ணலன்னு நான் யோசிப்பேன். அதனால எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணீங்கன்னா இன்னும் எங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். அப்புறம் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுனீங்கன்னா நம்ம உறவு இன்னும் எப்பவுமே நீடிக்கிறதுக்கு அது உதவியா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோல பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.